உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை தமிழ் கோடி இன சொந்தங்களின் ஒப்பற்ற தலைவன் என் உயிர் தலைவன் மெதகு வி பிரபாகரன் இருக்கும் திசையை வணங்கி எழுச்சியும் புரட்சியுமாக கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளையும் வணங்கி தன்னுடைய பாதுகாப்பு பணிகளை செம்மையாகவும் திறமையாகவும் செய்து கொண்டிருக்கிற காவல்துறையும் சீமான் தம்பிகளை எதை வைத்து சிறை செல்லலாம், சிறைப்படுத்தலாம், வழக்கு தொடுக்கலாம் என்று குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை நண்பர்களையும் வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இதுவரை பேசிய நண்பர்கள் எப்படியெல்லாம் இந்த இனம் வீழ்ந்தது, எப்படியெல்லாம் இந்த இனம் அடிக்கொழிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அறிவில் சிறந்த பெருமக்களே, சான்றோர்களே, இந்த உலகை இயக்குவது இரண்டேவியல் தான். ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். அந்த அறிவியலையும் இயக்குவது அரசியல் தான். நரேந்திர மோடிக்கு தெரியாம ஒரு ஏவுகணை கூட விண்ணில் பாயாது. நீங்கள் நினைக்கலாம் அரசியல் என்பது சாக்கடை, அந்த சாக்கடைக்குள் நாம் எப்படி மூழ்குவது என்று. படித்த மேதாவிகளே, என் உடன்பிறந்த சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். சாக்கடை சாக்கடை என்று நீ தூரம் செல்ல, அந்த சாக்கடை நாட்டம் என்றாவது ஒரு நாள் உன் கழுத்தை நெறித்து கொன்றுவிடும். என்ன செய்வது? மாறாக மூக்கை பிடித்து உள்ளே இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் செய்தால் அறிவில் சிறந்தவர்களே, சாக்கடையும் பூக்கடையாக மாறி வருங்கால பிள்ளைகள் சுதந்திரம் எனும் காற்றை சுவாசிக்க ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுக்கும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும்? இதுதான் தலைப்பு. அறிவில் சிறந்த பெருமக்களே, நீ மானமாகவும் வீரமாகவும் கையேந்த நிலையிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நீ நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். சமூகத்தின் தேவை நாம் தமிழர் கட்சி, கட்டமைப்பின் தேவை நாம் தமிழர் கட்சி. எதை வைத்து சொல்ற? நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எப்படி என்று அறிவில் சிறந்தவர்கள் கேட்டுக்கணும். இந்த நாடு ஏற்றிருக்கிற பொருளாதாரம் என்பது, அறிவில் சிறந்த பெருமக்களே, இந்த நாடு ஏற்றிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தை என்ன வேலை செய்யுது? புரோக்கர் வேலை செய்யுது. இந்த நாடு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போற வேலை செய்யுது. உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்காத நாடு வாழாது, வளராது. இதுதான் சத்தியம். இங்க இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள், என் மக்களை, என் அக்காவையும் அம்மாவையும் என் பாட்டியும் தாத்தனையும் இவர்கள் ஒரு ஏராளமான ஒரு சிந்தனை வைத்து உற்பத்தி பொருளாதாரத்திலிருந்து இவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அரசு உருவாக்குது. அதுதாங்க ஏரி வேலை திட்டம். உண்மையான அரசு, மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு என்றால் என்ன செய்யணும்? ஒரு விவசாயி நெல்லு நெட்டுருக்கான், பயிர் வழுது, அதை அறுவடை செய்யறதுக்கு ஆள் இல்லை. என் அக்கா மாறு அம்மா மாரெல்லாம் தலையை வச்சு விட்டு காலை நீட்டிக்கிட்டு பல்லாங்குழி ஆடிட்டு இருக்காங்க ஏரி வேலையில. சோறு எங்கிருந்து வரும்? சோறு எங்கிருந்து வரும்? உண்மையான அரசு, மக்கள் மேல அக்கறை கொண்டுள்ள அரசு என்றால் என்ன செஞ்சிருக்கணும்? அறிவில் சேர்ந்தவர்களே, இங்க பாரு, பயிர் நடுற விவசாயி, நிலத்தினுடைய உரிமையாளர், அவன் ஒரு 200 ரூபாய் இல்ல 300 ரூபாய் நான் கூலி தரேன். அதுக்கு மேல அரசாங்கம் சார்பா நான் ஒரு 200 ரூபாய் கூலி தரேன். விவசாயத்தில் உற்பத்தி பெருக்கு, விவசாயத்துக்கு வேலையை செலுத்து அப்படின்னு சொன்னா அது அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளது. இந்த அரசு, இந்த கேவலமான அரசு என்ன செய்யுது? நீ எந்த வேலையும் செஞ்சிடாத, ஏரி வேலை அட்டையை வாங்கிட்டு வா, பஞ்சாயத்துல 10,000 கமிஷன் கொடுத்துரு, காலை நீட்டிட்டு பல்லாங்குழி விளையாடு,
முனியம்மா என்ன பண்ணா, ராக்கம்மா என்ன பண்ணா, கோயிந்தம்மா என்ன பண்ணா, பக்கத்து வீட்டு பகவான் என்ன பண்ணா, இதை பேச்சுக்கிறியக்கா போதும் அப்படின்னா இந்த மானம் கட்டவனை எதை கொண்டு அடிக்கிறது? எதை கொண்டு அடிக்கிறது? அறிவில் சிறந்த பெருமக்களே, நீங்கள் நினைக்கிறீங்க விவசாயம் சீமான் வந்து விட்டால் ஆடு மாடு வைக்க சொல்கிறார்கள், விவசாயத்தை அரசு வேலையாக்குகிறார்கள். ஐயோ, நான் எப்படி விட்ட பட்டதாரி, என் அப்பன் காட்டை விட்டு வீட்டை விட்டு என்னை படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கி விட்டார். நான் போய் ஆடு வைக்கிறதா? நான் போய் மாடு வைக்கிறதா? ஐயோ சீ, எந்த காட்டுவாசி இனத்துக்கு சீமான் கொண்டு செல்கிறார்? இந்த படிச்ச மேதாவிங்க பேசணும். என்ன அறிவு கட்ட நாய, தினமும் அம்மா ஒரு பால் கொடு, அம்மா டீ, ஒரு வெண்ணெய் போட்டு நல்ல தோசை, அது மாட்டு வருமா, மாட்டு மூத்தது வருமாடா, எது வரும்? நரேந்திர மோடி சொல்றாரு பீப் எக்ஸ்பர்ட் है, நம்ம தேசம் நம்பர் 1 है. எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? ஆட்டுக்கறியினுடைய விலை எவ்வளவு? ஞாயிற்றுக்கிழமான நல்ல நல்ல எலும்பு வேணும், நல்ல கறி, எலும்பு இல்லாத கறி வேணும். ஆட்டுக்கறி இனம் ஆட்டுக்கறியா வேணும். எங்கிருந்து வரும்? ஆடு வானத்திலிருந்து குதிக்குமா? வளர்த்தாதான வரும். 1 கிலோ ஆட்டுக்கறி 700 ரூபாய். அதனுடைய தேவை அறிவில் சிறந்தவர்கள் புரிந்துக்கணும். இன்னமும் ஆடு மாடு மேய்க்கிறது பைத்தியக்காரன் செய்யற வேலை, படிச்சவன் செஞ்ச வேலை இல்ல. படிச்சு செஞ்சவன் பால் குடிக்க கூடாது, சோறு தின்ன கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இந்த நிலைமையில் வளர்ந்து இந்த முட்டாள்தனமான சிந்தனையை மக்கள் வெளியே வரணும். இந்த சிந்தனையை மாற்றணும். நீ சாப்பிட்டு வேலை செய்யலாம், ஆனா சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதுக்கு விவசாயி அங்க என் பாட்டனோ தாத்தனோ என் அப்பனோ என் அண்ணனோ அந்த இடத்துல இருந்து உழுது விவசாயம் செய்யணும். அப்பதான் வரும். ஒரு தெளிவான ஒரு கேள்வியை வைக்கிறேன் என் அன்பு மக்கள் கிட்ட. இந்த நாட்டுக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் எதுக்கு? இந்த ஒரு கேள்வியை சொல்லுங்க. இந்த கேள்விக்கான பதில். தூத்துக்குடியிலும் சென்னையிலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு செத்து கிடந்தோம், சோத்துக்கு வழி இல்லாம செத்து கிடந்தோம். ராமேஸ்வரத்துக்கு சொயின் வந்த மோடி எங்கடா போனாரு? எங்க போனாரு? என் சாமியில கத்தி கதறி அறவராத மோடிக்கு என்னடா வாக்கு மட்டும் மயக்கடா? என்ன மயத்துக்கு வாக்கு? மாநிலத்து பாரதிய ஜனதா போய் நிக்கிற, எதுக்கு நிக்கிற? காங்கிரஸ், நாங்கள்லாம் காங்கிரஸ்ங்க, உன்னதாண்டா கலட்டி அடிக்கணும். காங்கிரஸ் ஈழத்திலே அன்பு குருவர்களே கொத்து கொத்தாக எதற்காக சென்றார்கள்? என்ன காரணங்களை கொண்டார்கள் தெரியுமா? தமிழ் மொழி பேசினார் என்பதற்காகவே கொன்றொழிக்கப்பட்டார்கள். அறிவு சிறந்த பெருமக்களே, நீயும் நானும் பேசுகிற அன்னை தமிழ் மொழியை பேசுறதுக்கு சிங்கள கொண்டு குவித்தான். அவனுக்கு ஆயுதங்களையும் பீரங்கி குண்டுகளையும் அனுப்பியது காங்கிரஸ் அரசு. அவனோடு கைவாத்து நின்று என் சாவை பார்த்து சகித்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கேட்டு பிச்சை எடுத்தது கருணாநிதி திமுக அரசு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சகிச்சு போக சொல்ற? எப்படி கடந்து போக சொல்ற? என் அப்பனை வெட்டவன் வந்தான், என் அம்மாவை கொன்னவன் வந்தான், என் அக்காவை தங்கச்சி கற்பழிச்சு வன்புறுத்தி பண்ணவன் இவன் தான். இவனை பார்த்து வாங்க ஐயா, வணக்கம் ஐயா, ஓட்டு போனவன் இப்படி பேசணுமா? உன் உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல சாக்கடை தண்ணி ஓடுதா? என்ன ஓடுது? என்ன ஓடுது? ஒரு தெளிவான சிந்தனைக்கு வாங்க அன்பு மக்கள். இன்னும் முட்டாள்தனமாவே இருக்காதீங்க. கருணாநிதியோ பூமியின் பிரசவித்த பெரிய இறைவன் போலவோ இப்படி நினைக்கிறது. திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்த கருணாநிதிக்கு, திருட்டுத்தனமா சாப்பிடறதுக்கு வழி இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம திருட்டுத்தனமா ரயில் ஏறி வந்த கருணாநிதிக்கு பல கோடி ரூபாய் சொத்து மெரினா பீச்சில் கள்ள என் தஞ்சை கோவிலை
கல்லறை, என் வரலாறு முழுவதும் அழிச்சு ஒழிச்சிருக்கான். இவனை அழிக்காம என்ன பண்ண சொல்ற? படித்த என்னுடைய அறிவு சிறந்த பெருமக்கள், என்னுடைய நண்பர்கள், தம்பிகள் தெளிவாக வாங்க, ஒரு சிந்தனையை கொண்டு வாங்க. அற்ப காசுக்காக தன் ஓட்டுரிமை விற்பது பெற்ற தாயை விற்பதற்கு இணைய புரிஞ்சுக்கோங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. போனவனு உதவி சொல்ல ஒரு அழுத்து, போனவனு அட்டையில் ஒரு அழுத்து. இப்படி நீ அழுத்திட்டே இருக்கிறதுனால என்ன பண்றான்? உன்னை அடிச்சு நொறுக்கிறான், அடிமைப்படுத்தி நிற்கிறான். இத்தனை நாளா மாவட்டம் தோறும் மலையாள மதியாளர்கள் இன்று மாவட்டத்தோறும் சாவுக்கு போறாரு, கல்யாணத்துக்கு போறாரு, பிறந்தநாளுக்கு போவாரு. ஏன் போறாரு? தேர்தல் நெருங்கி விட்டது. என் அன்பு மக்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. என்னது? எளிதில் மறந்து விட போகுது. எது நடந்தாலும் மறந்துடுது. என் மக்களுக்கு அந்த ஒரு சிந்தனை. அதுக்குதான் சீமான் தம்பிகள் வரும். மறந்து போவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்துவது போராளியின் கடமை. நாங்கள் போராளிகளாக நினைவுபடுத்திட்டே இருப்போம். முக்காலை எப்படி கொண்டாந்து தெரியுமா? உன் தங்கச்சி எப்படி கொண்டாந்து தெரியுமா? மப்பனை எப்படி கொண்டாந்து தெரியுமா? நினைவுபடுத்தி இருப்போம். இவர்கள் சொல்வதெல்லாம் வெறும் ஈழத்தை பேசியே சீமான் கட்சி வளர்த்துட்டார். ஈழத்தை பேசியே கட்சி வளர்த்துட்டார். ஈழத்தை பேசி கட்சி வளர்க்கவில்லை சொன்ன பெற்றோர்கள் உன் உடன் பிறந்தவனை எப்படி கொன்றான் என்று கேட்டுதான் கட்சி வளர்த்தது. நாம் தமிழர் கட்சி என்பது 10ஓடு 11ஆக இருக்கிற அரசியல் கட்சி அல்ல. இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி. இது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எவனோ கட்டிய வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவர்கள் அல்ல. முற்றி முழுதுமாக அதை இடித்து தரமட்டமாகி எமக்கென ஒரு கட்டிடத்தை எழுப்ப வந்த பிள்ளைகள் நாங்கள். முழுசா அடிச்சு வளர்க்க போகிறோம். இது எம்மன் எம்மக்கள் என்று நாங்கள் உணர்கிறோம். அதனாலதான் இந்த களத்தில் இருந்து காத்திட்டு இருக்கிறோம். இங்கிருந்த என் அண்ணன்மார்கள் இதற்கு முன்பு பேசியவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கு. என்ன வழக்கு? 2 பொண்டாடி கட்டினா கருணாநிதி மாதிரி கொள்ளடிச்சு சொத்து கேட்டான். இந்த மாதிரி வழக்கா? போராடினார்கள், அரசுக்கு எதிராக போராடினார்கள். அறிவிச்சிருந்த காவல்துறை நண்பர்களே, போராடிய எங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் என்றால், எங்களை போராட வைத்தவர்கள் மீது எங்களுக்கு எவ்வளவு கோபம் ஆத்திரம் இருக்குன்னு பாருங்க. போராட்டத்திற்கு தள்ளியவர்கள் இவர்கள் தானே. யார்? இதை தெளிவாக கேளுங்க, கேள்வி வைங்க. இதுவரை உங்களுக்காக வாக்கு செலுத்தி விட்டீர்கள். இனியாவது உங்கள் பிள்ளைக்காக, உங்களது பேர பிள்ளைகளுக்காக ஒரு முறை மாற்றி விவசாய சின்னத்தில் அழுங்க, விவசாய சின்னத்தில் அழுத்துங்க. நாம் தமிழருக்கு வாக்களிக்க என்ன நடக்கும்? அறிவில் சிறந்த பெருமக்களே, நாம் தமிழர் கட்சி வாக்களித்தால் உண்மையான சுதந்திரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடிப்படை தேவை அனைத்தையும் இன்று நீங்கள் உரிமையாக நாம் தமிழர் கட்சி வந்த பின்புதான் கிராம சபை அப்படின்றது என்னன்னு தெரியுது. கிராம சபையில் என்னென்ன பயன்கள் என்று சீமானின் தம்பிகள் கேள்வி எழுப்பினார்கள். இவர்கள் கேட்கிற கேள்வி, இதற்கு முன் பேசிய அந்த மக்கள் சொன்னார், சீமான் வந்து என்னப்பா சாதிச்சுட்டாரு, சீமான் வந்து என்னப்பா செஞ்சுட்டாரு. இதுவரை அறிவிச்சிருந்தவர்களே, காசுக்காக கூடிய தமிழனுக்கு மத்தியில் மான தமிழர்களாக ஒன்றிணைக்க வைத்திருக்கிறான் என்றால் அதுதான் மிகப்பெரிய சாதனை. இதுபோல ஒரு கூட்டம், இதுபோல ஒரு கூட்டத்தை 100 ரூபாய் பணம் தராமல் திமுக அதிமுகவால் கூட்ட முடியும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் உங்கள் கட்சிக்கு வந்துடும். கூட்ட முடியுமா? முடியுமா? அவனுக்கு 100 ரூபாவோ 200 ரூபாவோ கோட்டது கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்து 10 மணிக்கு மேல அவன் இருக்க மாட்டான். ஏன்? 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப் மூடிடுவான். ஒயின் ஷாப் மூட்டை என்ன ஆகும்? ஏடா இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து உங்களெல்லாம் கேட்டது ஒயின் ஷாப்புக்கு தான்டா. இதுதான் உண்மை. எல்லாரும் எல்லா நாட்டிலையும் பக்கத்து மாநில பார்த்துக்கோங்க. அறிவியல் பெருமக்களே, கேரளாவில் ஒரு விடயம் நடக்குது. என்னது? கேரளாவில் மலைகளை வெட்ட தடை. கேரளாவில் மலைகளை வெட்ட தடை. அப்ப தமிழக அரசு ஒரு மனு போடுது. என்னன்னு?
கட்டுமான பணிகளும் தனியாருடைய கட்டுமான பணிகளும் நடைபெறுகிறது. இதற்கு அந்த அரசு மலைகளை வெட்ட தடை செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு உடனடியாக இங்க இருக்கிற மலைகளை வெட்ட எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு தமிழக அரசு ஒரு கோரிக்கை வைக்குது மதுரை கிளை உச்ச நீதிமன்றத்தில். அந்த நீதி அரசு உடனே அனுமதி தர. நல்லா பார்த்துக்கோங்க, என் வீட்டில் கொள்ளடிக்க பக்கத்து மாநிலத்தில் உரிமை தர. ஏன் அவன் இடத்துல மழை இல்லையா, நீர் இல்லையா, நிலம் இல்லையா, என்ன இல்லை? ஒண்ணு மட்டும்தான் இல்லை. அறிவு சொன்னவர்களே, நல்ல தகப்படுத்தும் தாய்க்கும் பிறந்தவன் தலைவனாக இல்லை. தமிழ் தாய்க்கும் தமிழ் தலைவனுக்கும் பிறந்தவன் யாரும் இல்லை. அதனாலதான் வந்தோம்னா என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும். கர்நாடகா சொல்லுது நீர் ஒத்தப்பா ஒத்து, காவேரி நம்பது. நல்லா கேட்டுக்கோ, காவேரி நம்பது கர்நாடக அரசு சொல்லுது. ஆனால் தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய மின்சாரம் மட்டும் கர்நாடகா. வந்தவனெல்லாம் ஏறி ஏறி என்ன அடிச்சுட்டு போறான். நல்லா பார்த்து, உன்னுடைய வளங்கள் எல்லாம் அவன் வேணும்ன்றான், அவன் வளம் ஒன்றும் தர மாட்டான். இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது? ஒரு மாற்றம். மாற்றம் மாறாது என்று சொல்லை தவிர அத்தனையும் மாறிவிடும் என்கிறான் புரட்சியாளர். மாறிவிடும். நாம் உணர்ச்சியாகும். நம்ம களத்தில் இறங்கி சண்டை போடும். போருக்கு நிற்கிற புலிகள் நாம், அது விடுதலை புலிகள். எப்படி நிற்கணும் பாரு. இதுவரை உங்களை ஒரு ஆளாக கூட நினைக்காதவன் இன்று உங்களை அழைப்பான். பாப்பா என்னப்பா நாம் தமிழர் போய் சேர்ந்திருக்கிற அந்த கட்சியில் என்ன வரும்பா, எது கிடைக்கும்பா, நம்ம கட்சிக்கு வாப்பா, நல்ல ஒரு பொறுப்பு தரேன் இப்படி சொல்லுவான். அறிவில் சிறந்த பெரியவர்கள் பெற்றோர்கள் சிந்திங்க. யார் நமக்கான, யார் நமக்கான கொலை எடுத்து அதிகாரம் நம் கையில் இல்லாத போதே சீமானின் நம்பிகள் இத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் என்றால் அதிகாரம் நம் கையில் வந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நமக்கான நேரம், நமக்கான நம் பாட்டம் எல்லாம் பாடிட்டு சொல்லிட்டான். நறுக்குவோம் பகையின் மேல் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என முரசறைவார். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூட்டோடு போயிட்டு கொட்டலா முரசுறான், கொட்டலா முரசுறான். குறுக்கில் முளைச்சு இந்த ஆட்சி திமுக அதிமுக. இதை ஒழிக்கிற காலம் நேரம் சீமானின் தம்பிகளுக்கு பிரசவிக்கப்பட்டுச்சு. இதுதான். தயவு செய்து என்னுடைய பெற்றோர்கள் ஒரு முறை சிந்தித்து விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. விவசாய சின்னத்தின் பயன்களை நான் தெரிஞ்சுக்கோங்க, தெளிவுபடுத்திக்கோங்க. மீண்டும் சீமானின் தம்பிகள் வந்தால் எப்படியெல்லாம் இந்த நாடு அமைய போகிறது, பூமியின் சொர்க்கமாக மாற்ற காத்திருக்கிறோம். எங்க கிட்ட வாக்குக்கு காசு தர காசு கிடையாது, பிரியாணி கிடையாது, ஹோட்டல் கிடையாது. என்ன இருக்கிறது? சரியான கொள்கை இருக்கிறது. திமுகவும் அதிமுக கட்சியின் கொள்கை இருக்கிறது. என்ன மாதிரி கொள்கை? கொள்ளை அடிக்கிற கொள்கை. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. திமுக தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், அதிமுக தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், நாங்கள் பாலம் கட்ட 9,900,00,000 கோடி ஒதுக்கீடு செய்தோம். நாங்கள் பேருந்து வாங்க 5,000 கோடி ஒதுக்கீடு செய்தோம். இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாத்தையும் ஒதுக்கீடு செஞ்சுட்டான். அவனுக்குன்னு ஒதுக்கிட்டான். மக்களுக்கு என்னத்தை ஒதுக்கீடு செஞ்சான்? ஏமாற்றத்தை ஒதுக்கீடு செஞ்சுட்டான். ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதான் இந்த கூட்டத்திலையும் சொல்றேன். எம்ஜிஆர் ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டு? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு
தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திமுக காரன் திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. திமுக காரன் திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. அவன் திருத்தல திருட்ட ஒழிக்க முடியாது. அவனை திருத்துற வேலை யார்கிட்ட இருக்குது? சீமானின் தம்பிகள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட எப்படி இருக்குது? பச்சை மட்டையோட இருக்குது. நீ தாண்டா என் மலையை திருண்ண, நீ தாண்டா என் மண்ணை திருண்ண, நீ தாண்டா என் நீரை உறிஞ்சி விட்ட, திரும்படா வெளியிடணும். பச்சை பச்சையா வரல, அது அவங்ககிட்ட தெரியும். நடக்கும். நீராளிகளை உறிஞ்சி வைக்கிறார்கள். அருள் சொன்ன பெருமக்களே, நீயும் நானும் ஒரு கடையில் தண்ணியை வாங்கி குடித்து விட முடியும். ஆடு மாடு கோழி கிளி மைனா குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? நீ நினைக்கிற இதெல்லாம் இல்லைன்னா என்ன போகும், இதெல்லாம் இல்லைன்னா நீ செத்து போவ. பறவைகள் நம்ம செத்துப்பட வர சொன்னவர்களே, காடில் உயர்ந்தோங்கி வளைகிற மரங்கள் யார் நட்டது? நீ நட்டதா? நான் நட்டதா? என் தாத்தா, என் அப்பா, என் பாட்டன், கூட்டன் யார் நட்டது? அத்தனையும் பறவைகள் நட்டது. ஒரு வேப்ப மரத்தில் வச்சுக்கோங்க. அந்த வேப்ப மரத்தில் பல்லாயிரக்கணக்கான பழங்கள் பழுத்து கீழே விழும். ஒன்னாவது செடியா விழுந்திருக்குதா? ஒன்று செடி கிடையாது. அது ஒரு குருவியோ காக்கையோ மைனையோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதன் எச்சத்தை ஒரு மலையின் மீது போட்டு அந்த மலையின் மீது போடுகிறது. அது விதையாக மாறும். விதையாக மாறி அது செடியாக மாறும். செடியாக மாறி மரமாக மாறும். மரமாக மாறி நமக்கு மழையை தரும். ஒன்றை சார்ந்துதான் இந்த உலகம் இயங்குகிறது. அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவில் சிறந்தவர்களே, இங்க இருக்கிற ஆறுகள் அத்தனையும் செத்து போச்சு. ஆறுகள் செத்து போனா உனக்கு என்ன? ஆறுகள் செத்து போனா நீர் கிடைக்காது. நீர் கிடைக்கலன்னா என் பாட்டு சொல்லிருக்கான், நீரின்றி அமையாது உலகம். நீர் இல்லைன்னா உலகமே கிடையாது. எப்படி செத்து போச்சு ஆறு? இவர்கள் மணலை அள்ளி திருடி வித்து நம்முடைய நீரை ஒழிச்சு விட்டாங்க. மழையை வெட்டி அருவி அடிச்சுட்டாங்க. அருள் சொல்லுவாங்க, மழை வருவதற்கு ஒரு தடுப்பான் என்றால் அது மழைதான். நீயும் நானும் மழையை கண்ணார பார்த்து விட்டோம். ஆற்றை கண்ணார பார்த்து விட்டோம். குளத்தை கண்ணார பார்த்து விட்டோம். குட்டையை கண்ணார பார்த்து விட்டோம். உன் பிள்ளைக்கு இதுதான் பாருமா, இதுதான் ஆறு, இதுதான் மழை, இதுதான் அருவி அப்படின்னு ஏற்ற காட்டப்படியா? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதாரணம் தெரியாது அவனுக்கு. இதை மீட்டாதான் உன் பிள்ளை பேர பிள்ளை வாழணும். அவங்க வாழணும்னா நாம் தமிழர் தான் கடைசி கட்டம். நாம் தமிழர் வச்சு தவிர்த்தீர்கள்னா உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த பிள்ளைகள் கத்த வேண்டிய சூழ்நிலை எதற்காக வந்தது? என் முன்னோர்கள் செய்த தவறினாலே நான் இன்று கத்திக் கொள்கிறேன். இந்த தப்பை என் பிள்ளை பண்ணக்கூடாது, என் பிள்ளை கத்திடக்கூடாது, நடுரோட்டில் நின்று சோத்துக்காக கையால் நின்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று நான் கத்திட்டு இருக்கிறேன். உரிமையை கேட்டுட்டு இருக்கிறேன். இதேதான் நீங்களும் இங்க பேசிய அண்ணன்மார்கள் யாருக்காக பேசினாங்க? எங்க அப்பனுக்கா, எங்க தாத்தாக்கா, எங்க அம்மாக்கா, எங்க பாட்டனுக்கா? கிடையாது. வருங்கால எனது பிள்ளைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் நாங்கள் சத்தியமிட்டு சொல்கிறோம். மருவன் சொந்தவர்களே, திராவிட சூழ்ச்சியாலே கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி போன்ற திராவிட கட்சியின் தலைமையாலே நாங்கள் வாழ்ந்து விட்டோம். நாங்கள் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோம் என்று தெரியவில்லை. இவர்கள் ஆட்சியின் கீழ் வாழ்ந்து விட்டோம். சத்தியம் விட்டு சொல்கிறோம், எங்களது பிள்ளைகளை மானமும் வீரமும் மிக்க
என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஆட்சிங்கிறத வளர்க்கும். இது உறுதியா இருக்கும். சத்தியம் சத்தியமா நடக்கும். 6 லஞ்சாவும் 100 லஞ்சாவும் இறங்கி சண்டை போடுவோம். நல்லா கேட்டுக்கோ. திமுக காரன், அதிமுக காரன், காங்கிரஸ் காரன், பாஜக காரன் எல்லாம் நல்லா கேட்டுக்கோ. நீ சாராயம் முடிச்சாதான் சத்தமா பேசுவேன், நான் சும்மாவே சத்தமா பேசுவேன். நீ கோட்டருக்காக பேசுவேன், நான் கொள்கைக்காக பேசுவேன். தெளிவா புரிஞ்சுக்கோ. ஒழுங்கா வேட்டி கரவேட்டி எல்லாம் கழட்டி போட்டுட்டு திமுக நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை காங்கிரஸ், பரம்பரை பாஜக இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் காவையில குடி தோண்டி போச்சுட்டு இனிமே நான் பரம்பரை நாம் தமிழர் என்று சொல்லிட்டு வந்துரு. அப்பதான் உனக்கு சுடுகாட்ட கூட இடம் கிடைக்கும். ஆட்சி வந்தா முத வேலை எவனெல்லாம் திராவிடன் நான் திராவிடன் என்று சொன்னாலும் அவன் சுடுகாடெல்லாம் நோன்றதான் வேலை. திராவிடன் ஒரு நாடு கண்டுபிடிக்கல கண்ணு, கண்டுபிடிச்சோம்னா வந்து பொச்சிக்கலாம். அது வரைக்கும் நீ கிளம்பு கண்ணு. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், உறுதியாக நடக்கும். அறிவில் சிறந்தவர்கள் என் பெற்றோர்கள் இதுவரை இங்கு பேசிய பிள்ளைகளுடைய கருத்துக்களை உங்கள் செவி கொடுத்து கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். வருங்கால தலைமுறை எழுச்சியும் புரட்சியுமாக உண்மையும் நேர்மையாக ஊழலற்ற லஞ்சமற்ற நிர்வாகத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு கைதான், அது நாம் தமிழர் என்னும் நாம் தமிழர். அந்த நாம் தமிழர் விவசாய சின்னத்தில் வாக்களித்து என் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பிகளை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கான உரிமையை உறுதியாக வென்று காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த மண்ணின் மைந்தன் ஐயா பவுல்ராஜ் அவர்கள்.